வருமான வரித்துறையின் புதிய விதிகள் அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகின்றது. இந்திய குடிமக்கள் தங்கள் வருமானத்தை வெளிப்படையாக அறிவித்து உரிய வரியை செலுத்துகின்றனரா என்பதை கண்காணிக்கும் பணியை வருமான வரித்துறை முன்னெடுத்து வருகிறது. அதே நேரம் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அந்த அமைப்பு செயல்படுவதாகவும் அவ்வப்போது குற்றச்சாட்டுகள் எழுகின்றனர். இந்நிலையில்தான் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விதி ஒன்று வருமான வரித்துறையால் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வரி ஏய்ப்பு செய்ததாக சந்தேகிக்கப்படும் தனிநபரின் சமூக ஊடக கணக்குகள் அல்லது மின்னஞ்சல்களை அணுக வருமான வரித்துறைக்கு அதிகாரங்கள் வழங்கக்கூடும் என கூறப்படுகிறது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வருமான வரி மசோதா 2025 வருமான வரி அதிகாரிகள் டிஜிட்டல் ஸ்பேசஸ் எனப்படும் பரந்த அளவிலான தனிப்பட்ட மற்றும் நிதி டிஜிட்டல் தளங்களை சட்டப்பூர்வமாக அணுகவும் ஆய்வு செய்யவும் அனுமதிக்கும். இதன் பொருள் 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தின்படி நீங்கள் பொருந்தக்கூடிய வருமான வரி செலுத்தாத எந்தவொரு வெளியிடப்படாத வருமானம், பணம், தங்கம், நகைகள் அல்லது மதிப்புமிக்க பொருட்கள் அல்லது சொத்து உங்களிடம் இருப்பதாக நம்புவதற்கு ஏதேனும் காரணம் இருந்தால் சமூக ஊடக கணக்குகள், தனிப்பட்ட மின்னஞ்சல்கள், வங்கி கணக்குகள், ஆன்லைன் முதலீட்டு கணக்குகள், வர்த்தக கணக்குகள் மற்றும் பலவற்றை ஆய்வு செய்ய வருமான வரித்துறைக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்கும். தற்போது 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தின் பிரிவு 132 ஒரு நபர் வெளியிடப்படாத வருமானம் அல்லது சொத்துக்களை வைத்திருப்பதாக நம்புவதற்கு போதுமான காரணங்கள் இருந்தால் தேடல் நடவடிக்கைகளின் போது சொத்துக்கள் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்ய வருமான வரி அதிகாரிகளுக்கு அனுமதிக்கிறது. புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டதும் அந்த திறனை டிஜிட்டல் துறைக்கு விரிவுபடுத்தும். இதனால் அதிகாரிகள் கணினி அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் ஸ்பேஸ்களில் மறைத்து வைக்கப்படுவதை தவிர்க்க முடியும். மசோதாவின்படி மெய்நிகர் டிஜிட்டல் ஸ்பேஸ் என்பது மின்னஞ்சல் சேவையகங்கள், சமூக ஊடக கணக்குகள், ஆன்லைன் முதலீட்டு கணக்குகள், வர்த்தக கணக்குகள், வங்கி கணக்குகள் மற்றும் எந்தவொரு சொத்தின் உரிமையின் விவரங்களையும் சேமிக்க பயன்படுத்தும் எந்தவொரு வலைதளத்தையும் உள்ளடக்கியது. இவற்றை ஆய்வு செய்யும் அதிகாரமானது இணை இயக்குநர்கள், கூடுதல் இயக்குநர்கள், இணை ஆணையர்கள், கூடுதல் ஆணையர்கள், உதவி அல்லது துணை இயக்குநர்கள், உதவியாளர் அல்லது துணை ஆணையர்கள், வருமான வரி அதிகாரிகள் மற்றும் வரி வசூல் அதிகாரிகள் ஆகியோருக்கு வழங்க புதிய விதி வழிவகை செய்கிறது. வருமான வரி மசோதாவின் பிரிவு 247 இந்த விரிவாக்கப்பட்ட அதிகாரத்தை கோடிட்டு காட்டுகிறது. அதிகாரிகள் எந்தவொரு கதவு, பெட்டி, லாக்கர், பாதுகாப்பு பெட்டகம், அலமாரி அல்லது பிற கொள்கலனின் பூட்டை உடைத்து திறக்கலாம் அல்லது அணுகல் கிடைக்காத போது கணினி அமைப்புகள் அல்லது மெய்நிகர் டிஜிட்டல் ஸ்பேஸ்களுக்கு அணுகல் குறியீட்டை மீறுவதன் மூலம் அணுகலை பெறலாம் என்று கூறுகிறது. ஒரு தனிநபர் வெளியிடப்படாத வருமானம் அல்லது சட்டத்தின் கீழ் வரி விதிக்கக்கூடிய சொத்துக்களை வைத்திருப்பதாக அவர்கள் நம்பினால் இது பொருந்தும். அதே நேரம் தனிநபர் மின்னஞ்சல் மற்றும் சமூக வலைதள கணக்குகளை அணுகுவது தனிநபர் உரிமை மீறல் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் அதிகாரிகள் ஒரு சார்பாக செயல்பட்டு முக்கிய தரவுகளை திருடக்கூடும் என்றும் மற்றொரு தரப்பினர் அச்சம் தெரிவிக்கின்றனர். வரி அமலாக்கத்திற்கும் தனிநபர் உரிமைகளுக்கும் இடையிலான சமநிலை பற்றிய கேள்விகளையும் புதிய விதி எழுப்புகிறது.